சீக்கிரம் வா. எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. வேற நிறைய பேர் கேட்டு நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க லாங் வீடியோ பண்ண சொல்லி. ஸோ அதுதான் நான் 2 பேர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் வீடியோவே கிஃப்ட் அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லைஃப் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கிஃப்ட்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு. ஸோ யார் என்னென்ன கிஃப்ட் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கு. பெரிய பக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இது ஆல்ரெடி பிரிச்சிட்டோம். என் பாப்பா பிரிச்சிருச்சு. அதனால இதை ஃபர்ஸ்ட் தான் இது பண்ணிடலாம். செல்வம் பணம் அவங்க ஒய்ஃப் நேம் ஃப்ரெண்ட் என்னோட ஃப்ரெண்ட். நல்லா இருக்குல்ல? இது பாத்தீங்கன்னா இது என்ன? பசு இது கிருஷ்ணன் தான். ஆமா. இது வந்து கிருஷ்ணனோடது. அந்த கரெக்டாக பார்த்துக்குங்க எப்படி இருக்கு பாருங்க. இதில் வந்து நேமே இல்லை. பொறுமையா ஒழுங்கா பிரிச்சாங்க. பிச்சு போட்டுட்டு இருக்க அவக்காசி. நேம் இல்ல பட் அருமையான கண்டெய்னர். சூப்பர் கண்டெய்னர். நல்லா இருக்கு. அடுத்து நல்லா இருக்கு. யார் கொடுத்தப்ப பேரே இல்ல. இத ஓபன் பண்ணிக்கலாம். இது யார் கொடுத்தா? நேம் வந்து தேவி பிரியா. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் தேவி பிரியா. ஃப்ரெண்ட். ஸ்கூல் ஃப்ரெண்ட். எஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. அப்படியே இவங்க லாஸ்ட்ல சொல்றோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சம்மா. இவங்க மாதிரி இப்படி பேரா இருங்க. போட்டோ ஃப்ரேம். என்ன என் போட்டோ உள்ள வச்சுக்கணும். நல்ல போட்டோ. இதில் வந்து நம்மளோட ஃபோட்டோ எதுனா வச்சுக்கலாம் போல. இதில் அந்த ஹார்ட்டிங் ஷேப்பு இங்கே நம்ம எதாவது வைக்கணும்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது மஹேந்திரா ஸ்டீல் கிளைண்ட். ஆக்சுவலா அதுவும் நிறைய பேர் கேட்டு நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு. ஆக்சுவலா நான் ஆடிட்டிங் லைன்ல இருக்கேன். என்னோட ஓன் ஆபீஸ் தான். ஜிஎஸ்டி கம் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் வச்சிருக்கேன். அப்ப நாங்க நாப்ல யாரு? ரங்கடலாம் பேசாதமா, கொஞ்சமா சாஃப்டா ஸ்வீட்டா பேசுமா. சாரிங்க என்னோட டோனே அப்படினா. என்ன நீங்க இவ்வளவு ரங்கடா பேசுனீங்க, நாங்க எப்படி உங்க வீடியோலாம் பாப்போம் லைக் நீங்க நினைச்சு எல்லாரும் கேள்வி ஏதாவது. வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. வாவ் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா இது எனக்கு யூஸ் இல்ல. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நல்ல பிரீமியமா இருக்கு. நல்ல பிரீமியம் ஹேண்ட்பேக்ங்க. ஏதோ இதுதான் கிச்சன் எக்யூப்மென்ட் நினைக்கிறேன். நேம் பார்த்தது இல்ல. நேம் பார்த்தா மேக்ஸ் மெஷின் டூல்ஸ். இதுவும் எங்க கிளையண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட கிளையண்ட்ஸ் கொடுத்ததெல்லாம் ஓபன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவங்க ஃப்ரெண்ட் கொடுத்தது லாஸ்ட்ல சொல்லுவாங்க. அது ஃபுல்லாமே வேற லெவலா இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்காது. பேக் போட்டோ ஃப்ரேம் ஃபுல்லா இருக்காது. அதெல்லாம் வேற ரொம்ப ஸ்பெஷல். காலேஜ் அப்பா கொடுத்துருக்கானே. ஏப்ரல் ஃபூல். ஒரு குடும்ப பெண்ணுக்கு இதெல்லாம் கொடுக்கணும். வா நல்ல வெயிட். இல்ல சிங்கிள் சம்பளம் தான். எப்படி ஒரு 2 கிலோ கிட்ட உள்ள கண்டெய்னர் போட்டு வச்சுக்கலாம். அது நல்லா குவாலிட்டியா இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த கிஃப்ட் நல்ல வெயிட்டா இருக்கு. நல்ல என்ன கணம் சைஸ் இண்டஸ்ட்ரியல். அவங்களும் கிளையண்ட் தான். மேக்ஸிமம் வந்தது எல்லாமே கிளையண்ட் சைடுல இருந்து தான். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே மொய் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ கிஃப்ட் கம்மியா தான் வந்தது. இது சுடிதார் மெட்டீரியல் மாதிரி இருக்கு. என்னது சேஃபா? பாத்து துணியை கட் பண்ணிராத. சுடிதார் சாரிங்களா? ஒரு சுடி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சாரி. நல்ல சாரியா தான் இருக்கு. நல்லா இருக்கு.
உனக்கு தான் சாரியே கட்ட தெரியாது. அப்புறம் இவங்கெல்லாம் சாரி கட்ட தெரியாது. இந்த சாரியே இல்ல. என்னது? என் அம்மா கிட்டே சொல்றாங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் சாரி கிட்ட அவங்க கட்ட மாட்டேங்க. நல்லா இருக்கு. நல்ல சாரி. மெட்டீரியல் நல்லா இருக்குல்ல. இன்னைக்கு gift அன்ராப் பண்ணவங்க யார் யார் கொடுத்தாங்களோ எல்லாரும் எனக்கு தேங்க்ஸ் மெசேஜ் போட்டுறணும். எல்லாம் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க நான் gift அன்ராப் பண்ணதா சொல்லுவேன்னு சொல்லி. gift பிரிக்கவே இல்லை. இவ்வளவு நாளா சும்மாவே கிடக்கு. கிட்டத்தட்ட 15 நாளா சும்மாவே கிடக்கு. எங்க அக்காலாம் கால் பண்ணி கேட்டாங்க என்ன பண்றீங்க என்ன gift வச்சிருக்கீங்கன்னு சொல்லி. இவங்க ரஞ்சிதா மணி அந்த பையன். ஓ செல்வம். இது இவங்க ஃப்ரெண்ட் செல்வம் அந்த பையன் பேர். This is for you. நல்லா இருக்கு. போட்டோ ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கிளாக்கா வரும். இப்போ வந்து போட்டோ ஃப்ரேம். நெக்ஸ்ட் இத பிரிச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேம் பார்த்தீங்கன்னா SMB டூல்ஸ். அவங்க கிளையன்ட் தான். எனக்கு ஃப்ரெண்ட் நேம். ஆக்சுவலா இவங்க வந்து எனக்கு கடத்தி கல்யாணம் பண்ணாங்க. மனசெல்லாம் கேட்டு நிறைய பேர் எங்க ரிலேட்டிவ் தான் சொல்றாங்க இந்த பையன் எப்படி இந்த பொண்ணை குடிச்சான் சூப்பரா இருக்கு அப்படின்னு. ஆனா உண்மை என்ன யாருமே தெரியாது. இவங்க என்னை கடத்திக்கலாம். அதான் உண்மை. இவங்க ரிலேஷன்ஸ் தான் கரெக்டா சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க மேரேஜ்க்கு ஒரு வார்த்தை கூட சொல்லல ஒரு போஸ்ட் போட்டுக்கலாமே அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா மேரேஜ் ப்ரிப்பரேஷன் எல்லாமே நாங்க 2 பேருமே பார்த்துட்டு இருந்தோம். 3 மாசம் சமாளிச்சோம் 2 பேரும். அதனால 2 பேர்லாம் இல்ல அவங்க நான் வந்து அமௌண்ட் அரேஞ்ச் பண்றது அமௌண்ட் ஃபுல்லா ரெடி பண்றது அந்த மைண்ட்ல இருந்தேன். அவங்க வந்து மேரேஜ் ஆகணும் எல்லா வேலை அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபுல் வேலை சமாளிச்சல ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தனால அந்த ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் எதுவும் சரியா நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும். மேரேஜுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே வீடியோலாம் நம்ம போட்டுறவே மாட்டோம். ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா வீடியோ போட முடியல எதுவுமே சரியாவே அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. சாரி எடுக்க போனது அதெல்லாம் எதுவுமே ப்ராப்பரா ஷூட்டும் பண்ண முடியல. டென்ஷன்லயே போயிடுச்சு. எல்லாமே நாங்க வீட்ல இருந்து யாராவது எடுத்து பண்ற மாதிரி கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்திருந்தாங்கன்னா எல்லாமே வீடியோ எடுத்து லேட்டா போட்டுக்கலாம். நிறைய பேர் கேட்டீங்க மேரேஜ் வீடியோ போடுங்கன்னு. ஆக்சுவலா கேமராமேன் ஷூட் பண்ணது எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட வந்ததும் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லாங் வீடியோ மேரேஜ் வீடியோ தான். கரெக்ட்டா நல்ல சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. விநாயகர் பிடிச்ச கடவுள் விநாயகர். ஆனா என்ன பிரயோஜனம்னா சாமியே கும்பிட்டாங்க அந்த மாதிரி செம்மையா இருக்கு. பார்த்தாலே வேற ஒன்று செம்ம. நெக்ஸ்ட் இருக்கிறதுலே பெரிய கிஃப்ட் இதுதான். இன்ஜினியரிங் அதுவும் கிளையன்ட் தான். நமக்கு வந்து எங்களோட அன்பெல்லாம் வெளிப்படையா நாங்க எதுவும் காட்டிக்க மாட்டோம் பசங்களுக்குள்ள. அந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்து இப்படிலாம் எங்க அன்பை வந்து அசிங்கப்படுத்த மாட்டோம். அதனால அவனுக்கு சீக்கிரட்டா நிறைய பண்ணியிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. எல்லாமே இருக்கு. ஒண்ணும் தெரியல சித்தி. அதெல்லாம் சீக்ரெட். அது பசங்களுக்குள்ள நாங்களா கேட்டுக்கோங்க. அது மாதிரி இருக்கு. அது எல்லாமே நீ உருட்டு சித்தி. சூனா பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இத இப்படியே மெயின்டைன் பண்ணு. அவங்க फ्रेंड्स எல்லாரும் இது பண்ணாங்க. கேக் எல்லாம் வாங்கி ஸ்டேஜ்ல வச்சு கட் பண்ணி அதுக்கு ஒரு gift கொடுத்தாங்க. அந்த வீடியோ ப்ராப்பரா எடுக்க முடியல. மேரேஜ் வீடியோ வந்துச்சுனா நான் உங்களுக்கு அதுல போடுறேன். கேக் வெட்டும்போதே சொல்லிட்டேன் ஸ்ப்ரே மட்டும் பண்ணிராதீங்கன்னு சொல்லி. அதெல்லாம் கரெக்ட்டா ஜெனியூனா இருந்துட்டானுங்க. ஆனா பெரிய ட்விஸ்ட் ஆயிட்டாங்க இதுல. இல்ல இவங்க உங்கிட்ட அமௌண்ட் வாங்கினானே. என் ஃப்ரெண்ட் இல்ல ஆக்சுவலா என் மச்சான் அண்ணன் அந்த மாதிரி சும்மா அதெல்லாம் பண்ணுதான். அது பண்றதே பெரிய விஷயம் உண்மையில. இவங்க கிட்டே அமௌண்ட் வாங்கி நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? இது நானு இது இவங்க இல்ல இன்னொரு பொண்ணு. வாழ்க்ளாக் வழக்கம் போல வாழ்க்ளாக் யாரு? எவர்ஷன் இன்ஜினியரிங்ல இருந்து. நல்லா தான் இருக்கு. நல்ல வாழ்க்ளாக் இல்ல. ஏய் என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. நல்லா இருக்கு. கலா நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஆபீஸ் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது?
ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் ஆரம்பிச்சு ஆஃபீஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் அவங்க தான். இப்போ அவங்க வேற இடத்துல ஒர்க் பண்றாங்க, பட் இன்னும் கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. போட்டோ ஃப்ரேம் தான் கண்டுபிடிச்சேன். போட்டோ ஃப்ரேம் தான். போட்டோ ஃப்ரேம் கண்டுபிடிச்சேன். அது வந்து ஸ்டேஜ்ல கொண்டு வந்து கொடுக்கும்போது சொல்லிட்டேன், என்னங்க போட்டோ ஃப்ரேம் அப்படின்னு. எப்படிங்க இப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஐயோ இத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டைரி மில்க்? ஃபர்ஸ்ட்லாம் பழைய டைரி மில்க் வரும் தெரியுமா? அப்ப இந்த மாதிரி தான் அதுல மேல ஒரு ரேப் இருக்கும், கோல்ட் ஷீட். போட்டோ ஃப்ரேம்ல அட்ல போட்டோ தான் வைக்கிற மாதிரி இல்ல. ஓகே ஆல்ரெடி வைக்கிற மாதிரி குத்தி வரணுங்க போட்டோ முட்டை இல்ல, இது போட்டோ ஃப்ரேம் இல்ல, பெயிண்டிங் நினைக்கிறேன். பெயிண்டிங் பா. டபுள் ஷேட் போட்டோ மாதிரி இது வந்துவா? இல்ல இல்ல, நார்மல் பெயிண்டிங். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா பாத்துக்கங்க. முட்டை நல்லா இருக்கு. எனக்கு பொறுமை வரணும்ங்கறதுக்காக கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியான கோவக்காரங்க. ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். இப்போ அங்கலாம் கடைசியா உள்ளது இது வந்து கொடுக்கும்போது சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க, ரொம்பவே ஸ்பெஷலான கிஃப்ட், உனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இந்த gift அவங்க ஸ்பெசிபிக்கா எனக்காக சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கூப்பிட்டு பேசி ஆகணும். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேனா. இது என்னோட gift, எனக்காக வந்த இது வந்து அவங்க அக்காவோட ஸ்பெஷல் gift, ஒரே ஒரு gift எனக்கு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா லாஸ்ட்ல சொல்றோம். எனக்கு வந்து ஒரே gift பட் ஸ்பெஷல். அவங்க அக்காவோட ஃப்ரெண்ட், அவங்களும் போலீஸ் தான், அவங்க கொடுத்த gift. எனக்கு ஃப்ரெண்ட் சரி இவங்களுக்கும் ஃப்ரெண்ட், அவங்க கொடுத்தாங்க. உருப்படியான gift. இல்ல ஆனா இவரு படிப்பாருன்னு நினைச்சு நான் படிப்பேன். நான் ஏன் படிக்க மாட்டேன், அதெல்லாம் நல்லா தான் படிப்பேன். டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. பணக்கார தந்தை ரிச் டாட் போர்டால். அதான் ரிச் டாட் போர்டால். இது எல்லாரும் படிக்க வேண்டிய புக். நான் வந்து யூடியூப்ல கதை கேட்டேன், ஃபுல்லா அந்த ஸ்டோரி மாதிரி கேட்டேன், கொஞ்சம் நாலேஜ் ஏற்றிக்கிட்டேன். இருந்தாலும் படிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாமே தமிழ்ல உள்ளதான், தமிழ்ல உள்ள. அவர் வந்து நல்ல படிப்பாளி, அதனால சக்தியும் அந்த மாதிரி நினைச்சிட்டு இந்த புக் கொடுத்திருக்காங்க. நானும் நல்ல படிப்பாளி தான், ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இது வந்து இதுவும் எங்க கிளையண்ட் ஒருத்தவங்க கொடுத்தது, சக்தி என்டர்பிரைசஸ் அவங்க கொடுத்தது. இதானா एक्चुअली ஓபன் பண்ணிட்டோம். நான் வந்து என்ன ஆர்வ கலர்ல ஓபன் பண்ணிட்டோம். குங்குமச்சி மில் செம்ம கியூட்டா இருக்கு. குங்குமத்தோட கொடுத்தாங்க. குங்குமத்தோட தான் இருந்துச்சு நினைக்கிறேன். குங்குமத்தோட இருந்துச்சு, சூப்பரா இருக்கு, வேற ஒண்ணு. ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத நான் சொல்லணும். இவங்க தான் என் ஒய்ஃப், இவங்க தான் என் ஒய்ஃப்னு அப்பதான் இவங்க ஞாபகம் வரும். ஆமா அந்த மாதிரி. அடுத்தது இதுவும் ஓபன் பண்ணிட்டாங்க, அங்கேயே ஸ்டேஜ்ல ஓபன் பண்ணியாச்சு. இது பாத்தீங்கன்னா 1 கிராம் கோல்ட் காயின். இது வந்து ஜீவரேகா ஃப்ரெண்ட் தான் கோல்ட் காயின் 1 கிராம். அவங்க ஆக்சுவலா அவங்க இப்போ நம்ம ஆபீஸ்ல கரண்ட் ஸ்டாஃப், பட் அவங்க எனக்கு சிஸ்டர் மாதிரி, ஓன் சிஸ்டர் மாதிரி தான். அப்படிதான் சும்மா சொல்லுவாங்க, நான் பாரு. இல்ல உண்மையிலே அவங்க எனக்கு 1 கிராம் காயின் கோல்ட் காயின். மேரேஜ் ஆக்சுவலா எனக்காக கொடுத்தாங்க. இது முத்து டிரைவர்ஸ், அவரும் கொஞ்சம் ரிலேட்டிவ் மாதிரி. ஆமா கிளையண்ட் பட் க்ளோஸ். அவங்க எப்படியும் அரப்பவுனா தெரியல. அவங்க வந்து ரிங் பிரசன்ட் பண்ணிருந்தாங்க, ஸ்டேஜ்ல போட்டு விட்டாங்க. சோ அது ஓபன் பண்ணி காட்றேன். இந்த வரலுமே பத்தல எப்படி சொல்றா எல்லாரும் இருக்காங்க. கையில தெரியுங்க, சூப்பர் இருக்கு. மேரேஜ் செலவு வந்து நம்ம கணக்கு போற மாதிரி இருக்காது. நம்ம 2 லட்சம் கணக்கு பண்ணி வச்சிருந்தா அது 5 லட்சம் ஆகும், 6 லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நானும் இவங்க சொன்னேன். ஆனா இன்னொன்று என்னன்னா, மேரேஜுக்காக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், என் பசங்க வருவானுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வருவானுங்க, நிறைய பேர் வருவானுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் பெருசா என்னாலும் சரி நல்ல வேற லெவல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினா நாங்க யோசிச்சது வந்து ஃபுட். மெயினா ஃபுட் வந்து ஒருத்தர் கூட குறை சொல்லாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினா நாங்க பார்த்து பண்ணது வந்துட்டு ஃபுட், டெக்கரேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெயினா அது மூணும் இது பண்ணியிருந்தோம். பட் நான் ரொம்ப என் சைட்ல இருந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு 10 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைச்சு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மெயினான ஒரு 10 பேர் வந்து வரல. அது வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். எனக்கு வந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. அவங்க வரல என் மேரேஜ்க்கு, அது வந்து அக்செப்ட் பண்ணவே முடியல. இவங்க சைடும் அதே பிரச்சனை தான். யாரெல்லாம் வரணும்னு நினைச்சோமோ அவங்க யாரும் வரல. சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லுவோம்ல வந்துருங்க, ஆனா அவங்க எல்லாருமே வந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம புரோட்டீன் பவுடர் செய்யறோம், ரெடி பண்றோம், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். அந்த சத்து மாவுக்கு நம்ம போய் ஒரு கடையில வாங்குவோம், அடிக்க 2 கடையில வாங்குவோம். அவங்க கிட்ட சொல்லியிருந்தோம், வருவாங்களா இல்லைன்னு தெரியல, பட் அவுட்ல சொல்லியிருந்தோம்.
ஆனா அவங்க வந்துட்டாங்க வந்து gift வச்சு gift கூட கொடுத்தாங்க அவங்க கொடுத்த gift தான் இந்த ஃப்ரேம் அவங்க இதுல கொடுத்தாங்க அதே மாதிரி மொய்யும் செஞ்சிருந்தாங்க அந்த பையன் கொடுத்துட்டு அவங்க மொய் செஞ்சாங்க நான் வந்து ரெகுலரா ஒரு கடையில வந்துட்டு ஆட் ஃபில் பண்ணுவேன் என் 2 வீலருக்கு அந்த அண்ணா கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி மேரேஜ்னா வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவரை மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் அந்த நான் பாப்பனே அவங்க ஃபேமிலியோட வந்திருந்தாங்க அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் சும்மா ஒரு பேருக்கு நம்ம வருவாங்களா இல்லையா டவுட்ஃபுல்லா கொடுத்தவங்க எல்லாருமே வந்தாங்க மெயினா முக்கியமா நம்ம லைஃப்லயே டிராவல் பண்ணிருப்பாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா இருப்பாங்க கண்டிப்பா வந்துருவாங்கன்னு நம்பினவங்க வந்து நிறைய பேர் மிஸ்ஸிங் ஏ சைடு சரி இவங்க சைடு பேர் மிஸ்ஸிங் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வச்சு பெரிய ராமப்பட்டாங்க நாங்க ரிலேட்டிவ் சைடு வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இவங்களா வருவாங்க கூட இருப்பாங்க பண்ணுவாங்க இல்லனா அட்லீஸ்ட் மேரேஜ் முடிஞ்சு 1 or 2 days இருப்பாங்க அப்படின்னு இதுல நடந்ததே பெரிய குத்துனா மார்னிங் மேரேஜ் முடிஞ்சது நைட் பாத்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 8 o'clock 9 o'clock அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் சக்தியோட அக்கா அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் மொத்தமே வீட்ல 4 பேர் ஒருத்தர் கூட இல்ல வீட்ல அந்த மாதிரி போயிடுச்சு பட் நாங்க பெருசா எடுத்துக்கல ஃபன்னா எடுத்துக்கல ஏன்னா புரிஞ்சிருச்சு எங்களுக்கு நமக்கு நம்ம மட்டும் தான் வேற யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாச்சு ஆமா இப்ப இவங்க வீட்ல பாத்தீங்கன்னா இவங்க பேரண்ட்ஸ் வந்து ஊருக்கு போய் அவங்க மறுவீடு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணணும் ஊர்ல அப்புறம் ஏ சைடு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பேரண்ட்ஸ் இல்ல அப்பா அம்மா 2 பேருமே இல்ல சிஸ்டர் பிரதர் தான் சிஸ்டர் ஆல்ரெடி மேரிடு பிரதர் எங்க கூட தான் இருக்காங்க அதுக்கு பதிலா நான் தான் இருக்கேன் பிரதர் எங்க கூட இருக்காங்க சோ மேரேஜ் முடிஞ்சு அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் தனியா தான் இருந்தோம் வீடு க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம் 2 பேரும் இவங்க நான் சொல்லிட்டு போயிட்டேன் எல்லாத்தையும் ரூம் க்ளீன் பண்ணி பத்திரமா வச்சுப்பாங்க கவலைப்படாதீங்க அதனால நாங்க கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் ஃபுல்லா வீடு க்ளீன் பண்ணிட்டு மறுவீடு போய் அவங்க வீட்ல தூங்கணும் 2 பேரும் அதான் நடந்துச்சு அவ்வளவுதான் gift இவ்வளவுதான் அடுத்து வந்து லாங் வீடியோ வந்து மேரேஜ் வீடியோ தான் அடுத்து லாங் வீடியோ போடல அது கூடால போட முடிஞ்சா போட்றலாம் வேற வீடியோ வேற ஏதாவது நல்ல கான்செப்ட் கிடைச்சு ஹனிமூன் போறதா பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பிளான் என்னன்னா போட்றலாம் போற மாதிரி இருந்ததுன்னா vlogs பண்ணிக்கலாம் ஐடியால இருக்கோம் பட் ஆக்சுவலா நான் கொஞ்சம் டிராவல் சிக்கு இங்க இருந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டுக்கு பஸ்ல போனாவே வாமிட் அடிக்கிற மாதிரி கேஸ் சோ யோசிச்சிட்டு இருக்கோம் போற மாதிரி இருந்தா அப்டேட் பண்றோம் அப்புறம் அகைன் gift எல்லாம் காட்றேன் இதுல வந்து என்ன gift உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது பாத்தீங்கன்னா குங்குமச்சிமிழி இது ஆமா இது கோல்ட் ரிங் அப்புறம் இது அந்த 1 கிராம் காயின் அப்புறம் இது கிருஷ்ணர் அப்புறம் இவங்க கொடுத்த அந்த பிரீமியமான பேகு அப்புறம் அந்த புத்தா அப்புறம் அந்த இது யார் கொடுத்தா உன் ஃப்ரெண்டு கொடுத்த ஃபோட்டோ ஆல்பம் அண்ட் அகைன் ஒரு ஆல்பம் அப்புறம் விநாயகர் சிலை நல்ல சூப்பரான சிலை இது பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த ஒரு கண்டெய்னர் பெரிய கண்டெய்னர் ஒன்று அது போக கடைசியாக ஒரு வாட்ச் அவ்வளோதான் இதில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டாட்டா பை பை